வணக்கம் Vaithi, வெல்கம் பேக் டு Vaithi's கிச்சன் சமையலுடன் நான் நீ பார்க்க ரெசிபி பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறேன். கிட்டத்தட்ட ஹைதராபாத் ஸ்டைலில் தான் இருக்க போது நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணி அந்த மஷ்ரூம் கூட வந்து இந்த ஃப்ரைட் ஆனியன் அதே கூட மசாலா எல்லாம் ஆட் பண்ணி அது தனியாக ஊற வச்சிடும். ஹாஃப் அன் ஹவரில் ஊற வச்சிருவோம். இன்னொரு சைடு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஒரு ஹாஃப் பாயில் வந்து பாயில் பண்ணி இந்த மஷ்ரூம் ஏற்கனவே வச்ச மஷ்ரூமில் ஆட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் தம் போட்டு ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஷ்ரூம் தம் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மஷ்ரூம் வந்து நான் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். ஃப்ரைட் ஆனியன் ஒரு 3 வெங்காயத்தை எடுத்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அந்த ஃப்ரைட் ஆனியன் எப்படி பண்ணுறது நான் வந்து புலாவில் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஒரு கை புதினா, 3 பச்சை மிளகாய், ஒரு கை மல்லி, 3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 150 ml தயிர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், தேவையான அளவு சால்ட், பாஸ்மதி ரைஸ் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, தேவையான அளவு ஆயில். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி நம்ம தம் பிரியாணி தான் போட போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த மஷ்ரூம், ஆனியன் இது எல்லாமே சேர்த்து நம்ம மசாலா ஃபஸ்ட் ரெடி பண்ணி அந்த பிரியாணியில் போட்டு ரெடி பண்ணி அதன் பிறகு பார்த்திங்கன்னா தண்ணி வச்சு ரைஸை வந்து நான் வந்து ஆஃப் பாயில் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ண போகிறேன். தண்ணி வச்சாச்சு. இதில் மஷ்ரூம், ஃப்ரைட் ஆனியன், பாதி புதினா, சும்மா கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கர்ட், garam masala, மஞ்சள் தூள், சில்லி பவுடர், மல்லித்தூள், ஜீரகத்தூள், சால்ட் தேவையான அளவு, இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து இதில் சால்ட்டு அண்ட் ஸ்பைசஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு அண்டி வச்சு அதில் வந்து நம்ம சுடுதண்ணி ஊற்றி அதில் வந்து ரைஸ் பாயில் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். பாத்திரத்தில் தண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த தண்ணி வந்து கொதிக்கணும். தண்ணி வந்து கொதிக்க கிளம்பிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த பிரியாணி இலை, பட்டை, ஒரு 6 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, ஸ்டார் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சால்ட் வந்து ஆஃப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சால்ட் இதுலேயும் ஆட் பண்ணிக்கணும். ஈக்குவல் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் அதில் பேலன்ஸ் வச்சுருந்தேன், ½ டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தது, அதை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து இப்போ இதுலேயும் கரெக்டாக இருக்கணும். நம்ம மசாலா பண்ண வச்சுக்கணும், அதுலேயும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு தவா வச்சு அந்த தவா மேலே வந்து நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த மசாலா அண்டியை தூக்கி அதில் வச்சு நம்ம ரைஸ் வந்து ஃபில்ட்ரு பண்ணி இந்த ரைஸ் வந்து அதில் போட போகிறோம். கொஞ்சம் சும்மா ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் எல்லாமே நம்ம ஸ்டெயின் பண்ணி இதில் மாற்றியாச்சு. ஒரு 50 ml வாட்டர் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர்னால் நம்ம வந்து ஸ்டெயின் பண்ண தண்ணியிலேருந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே வந்து நம்ம சாஃப்ரான்ஸ் வந்து இந்த போடுங்க. அப்படி சாஃப்ரான்ஸ் இல்லை பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக எடுத்து அதில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ரைஸ் கலருக்காண்டி இது மேலே ஃப்ரைட் ஆனியன், புதினா, மல்லி, புதினா. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். இதை மூடி நான் கிட்ட தவா வச்சு கீழே சீம் ஃபயர் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வந்து நான் தம் விட்டுருவோம். மூடி ஒரு வெயிட்டான பொருளை தூக்கி மேலே வச்சிடலாம். 20 நிமிஷம் வந்து ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இது மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஊற்றிக்குவோம். மஷ்ரூம் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன், புதினா, ஒரு சூப்பரான தம் மஷ்ரூம் பிரியாணி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு தம் பிரியாணி பார்த்தாச்சு. நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதெல்லாம் பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பர் ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. See you, bye.